அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மொரண்டாண்டி பரம்புல் ஸ்ரீ சனீஸ்வரன் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மொரண்டாண்டி சனீஸ்வரர் கோவில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி பரிகார சிறப்பு பூஜைகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சனீஸ்வரனுடைய அருள் பெற்றனர். நவகிரகங்களில் முதன்மையான சனீஸ்வரன் முக்கியமாக கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்ந்தார். அதனையொட்டி புதுச்சேரி அடுத்த மொரண்டாண்டியில் உள்ள சனீஸ்வரன் கோவில் சிறப்பு பூஜை நடந்தது. இதற்கான பூஜை முக்கியத்துவமாக இருந்தது. மதியம் கோவில் வளாகத்தில் உள்ள 27 அடி உயர விஸ்வரூப பஞ்சலோக சனீஸ்வரருக்கு 1008 லிட்டர் பாலாபிஷேகமும் கலாபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடந்தது. மாலை பூஜை நடந்து நேற்று விடியற் காலை 2ஆம் காலை யாக பூஜை, சனிப்பெயர்ச்சி சிறப்பு ஹோமம், பரிகார ஹோமங்களை தொடர்ந்து மகா பூர்ணிகாஹிதி கலசம் பாடகி காலை 8:26 கலசாபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த பரிகார சிறப்பு பூஜையில் பங்கேற்க பக்தர்கள் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெயில் அபிஷேகம் செய்து எல் தீபமேற்றி சனீஸ்வரரை வணங்கினர். தொடர்ந்து மாலை 6 மணிக்கு மேல் கோவில் நுழைவாயிலில் உள்ள 80 அடி உள்ள மகா கும்பத்தில் தீபம் ஏற்றப்பட்டது. சனிப்பெயர்ச்சியொட்டி கோவிலில் உள்ள 12 அடி உயர சனீஸ்வரருக்கு நேற்று காலை 6 மணி முதல் 48 நாட்களுக்கு இடைவிடாது நல்லெண்ணெய் அபிஷேகம் நடக்கிறது. இதன் அருகில் உள்ள 3 அடி உயர சனீஸ்வரருக்கு பக்தர்கள் நேரடியாக நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து தாராளமாக வழிபடலாம். குறிப்பாக இந்த ஆலயத்திற்கு வந்து எவர் ஒருவர் வழிபடுகின்றாரோ அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. நவகிரகங்கள் முதன்மையான சனீஸ்வரர் மாபெரும் சிறப்பு மிக்கவர். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெறுகிறார். இந்த சனிப்பெயர்ச்சியை பரிகாரம் வேண்டி புதுச்சேரி அடுத்த மொரண்டாண்டியில் அமைந்துள்ள சனீஸ்வரன் கோவில் சிறப்பு பூஜைக்கு வழிவகுக்கிறது. முக்கியமாக இந்த பூஜையானது மாபெரும் சிறப்பு மிக்க பூஜையாக விளங்கியது. இந்த பூஜையில் கலந்து கொள்ளும் ஒருவருக்கு சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறுகிறது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்தால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் என்கிறது முக்கியத்துவம். புதுச்சேரி அருகே உள்ள மொரண்டாண்டி சனீஸ்வரர் கோவில் சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான திருத்தலங்களில் ஒன்று. இந்த கோவில் சிறப்புகள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும். இந்த கோவில் வளாகத்தில் உள்ள 80 அடி உயர வர பிரம்மாண்ட சனீஸ்வரர் சிலை மிகவும் பிரசித்தி பெற்றது. இது உலகிலேயே மிக உயர்ந்த சனீஸ்வரர் சிலை என அறியப்படுகிறது. பக்தர்கள் தாங்களே சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வதற்கான சிறப்பான ஏற்பாடுகள் இங்கு உள்ளன. சனிப்பெயர்ச்சியின் போது 48 நாட்கள் தொடர்ந்து நல்லெண்ணெய் அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். சனி பகவானுக்கு உகந்த எல் தீபம் மற்றும் பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர். இந்த இடம் சனி பகவானால் அருளப்பட்டதாகவும் அதன் எந்திர சக்தி அளவிட முடியாது என்றும் கூறப்படுகிறது. சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து எல் தீபமேற்றி 80 அடி உயர சிலையை வணங்குவது சனி தோஷம் நிவர்த்திக்கு உரியதாக கருதப்படுகிறது. சனிப்பெயர்ச்சியை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுபவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக இருக்கும். முக்கியமாக சங்கடங்களை தீர்க்கிறார் சனி பகவான். சனிதோஷம் இருப்பவர்கள் சனிக்கிழமையில் சனீஸ்வரனை தரிசனம் செய்ய வேண்டும். இவரை வழிபடுவது நாம் முக்கியத்துவம். இந்த வகையில் முக்கியமாக உடுப்பி மாவட்டம் பன்னஞ்சேவடி கரடி சாலையில் பன்னஞ்சி மாவட்டம் அமைந்துள்ளது. மிக முக்கியமான இந்த ஆலயத்தை அதற்கு இணையானதாகவும் இருக்கிறது. பொதுவாக சனீஸ்வரருக்கு மீசை இருப்பதை பார்த்திருப்போம். இங்கு மீசை கிடையாது. ஆந்திராவின் வாரங்கலில் இருந்து இந்த விக்கிரகம் 14 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டது சிறப்புமிக்கது. முக்கியமாக இந்த ஆலயத்திற்கு ஒரே முறை சென்றால் போதும். மிக முக்கியமான இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வழிபடுங்கள். சனீஸ்வர பகவான் என்றாலே அனைத்து மக்களுக்கும் பயமாகத்தான் இருக்கும். செந்நெல்லும் செங்கருப்பும் செழித்து வளரும் சோழ வளநாட்டிலே காவிரி ஆற்றின் தென்கரையோடு திருநள்ளாறு எனும் திருத்தலம் அமைந்துள்ளது. இறை வளமும் இயற்கை வளமும் செந்தோங்கும் இந்த தெய்வீக பகுதியில் நூங்குமிடமெல்லாம் பச்சைப்பட்டு விருத்தார் போல வயல்களை காணலாம். இந்த திருத்தலம் பேரளம் காரைக்கால் ரயில் மார்க்கத்தில் அமைந்துள்ளது. முக்கியமாக மாயபுரம் அல்லது காரைக்கால் சென்றால் திருநள்ளாறு திருத்தலம் சுலபமாக அடையலாம். ஆதி காலத்தில் இந்த திருத்தலத்தை பிரம்மதேவன் பூஜித்தால் ஆதிபுரி எனவும் தலவிருட்சம் தருப்பையாதனால் தருப்பாரண்யம் எனவும்
முகுந்த சக்கரவர்த்தி நகவிடங்கல் பெருமானும் பிரதிஷ்டை செய்தமையால் நகவிடங்கபுரம் எனவும் இந்த கோவில் கொண்டுள்ள சனி பகவானை பூஜித்து மேன்மை பெற்ற நலமன்னனால் நலச்சேரம் என்றும் பல திருநாமங்களை இந்த திருத்தலம் பெற்றுள்ளது. அதற்கு இணையான இந்த திருத்தலத்தில் ஒருமுறை வந்து வழிபடுங்கள், அனைத்தும் நல்லபடியாக நடைபெறுகிறது. குறிப்பாக இதற்கு அடுத்துதான் 80 அடி உயரத்தில் மகர கும்ப தீபம் ஏற்றி வழிபாடு நடந்த சனீஸ்வரன் கோவில் இருக்கிறது. 80 கிலோ எள்ளு, 80 கிலோ காட்டன் துணி, 8000 லிட்டர் எண்ணெய் பயன்படுத்தி 80 அடி உயரத்தில் ஏற்பட்ட மகா கும்ப தீப தரிசனம் செய்த பக்தர்கள் இந்த சனீஸ்வரன் கோவிலுக்கு. உலகிலேயே மிக உயர்ந்த 27 அடி உயர சனீஸ்வர பகவானுக்கு புதுச்சேரி அடுத்த முரண்டாண்டியில் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு கிரக பயிற்சியின் போதும் விசேஷ பூஜைகள் செய்து வழிபாடு செய்வது வழக்கம். அதன்படி நேற்று நடைபெற்ற இந்த சனீஸ்வர பயிற்சியை முன்னிட்டு சனி பகவானுக்கு 9 வகையான பூக்கள் மற்றும் 9 வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் உலகிலேயே மாபெரும் சக்தி மிக்க கோவிலாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 5:23 மகர ராசியிலிருந்து சனி பகவான் கும்பராசிக்கு பிரவேசித்தார். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் பஞ்சதீபங்கள் ஏற்றி சனி பகவானை நல்லெண்ணெயால் குளிர வைத்து தோஷங்கள் நீங்க பரிகாரம் செய்து மனமுருகி வேண்டி வழிபட்டனர். மேலும் நாடு நலன் பெற நல்லது நடக்க வேண்டும் என்ற 80 கிலோ எள்ளு, 80 கிலோ காட்டன் துணி மற்றும் 8000 லிட்டர் எண்ணெய் பயன்படுத்தி 80 அடி உயரத்தில் மகர கும்ப தீபம் ஏற்றப்பட்டது. இந்நிகழ்வில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் அனைவரும் இந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சனி பகவானை வணங்கி சென்றனர். சனி பகவான் முக்கியமாக நீதி கடவுளாக பார்க்கப்படும் இவர் மாபெரும் சக்தி மிக்கவராக பார்க்கப்படுகிறார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.